Good evening friends. நம்ம இன்னைக்கு சைக்காலஜில பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட். பெய்லிங்கிறது யாரு? இந்த ஸ்கேல சொன்னவங்களோட பேர் தான் நான்சி பெய்லி. இந்த நான்சி பெய்லி தான் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட் ஸ்கேல உருவாக்கியிருக்காங்க. தமிழ்ல இதை என்ன சொல்லுவோம்னா குழந்தை வளர்ச்சியில் பெய்லியின் அளவுகள் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை வளர்ச்சி இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட், ஒரு சின்ன குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் அப்படின்னா 42 months 16 daysல இருந்து 42 months வரைக்கும் இடைப்பட்ட குழந்தைங்களோட வளர்ச்சியில இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி அளவிடுறதுக்கு தான் இந்த பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட் யூஸ் பண்றாங்க. இஸ் பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட். The Bailey scale of infant development, it is a formal developmental scale or tool used to assess and diagnose developmental delays in children aged between 16 days to 42 months. 16 நாள்ல இருந்து குழந்தை பிறந்து 14 நாள்ல இருந்து 42 மாசம் வரும். 42வது மாசம் வரும்போது 3.5 வயசு வரைக்கும் குழந்தைங்களோட வளர்ச்சியில நடக்கக்கூடிய மாற்றங்கள். இதை நார்மலா இருக்கக்கூடிய சில்ட்ரனை கூட கம்பேர் பண்ணி நம்ம குழந்தை நல்லா வளருதா, அந்த வளர்ச்சி சரியான விதத்துல போயிட்டு இருக்கா அப்படின்னு அசஸ் பண்ணக்கூடிய டூல் தான் பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட். இதை ஃபர்ஸ்ட் 1965ல நான்சி பெய்லி ஒரு சைக்காலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட்டை கொண்டு வராங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க போட்ட பேர் பெய்லி 1. மொத்தம் 4 பெய்லி ஸ்கேல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெய்லி 1 1965ல கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கேல நான்சி பெய்லி 1965ல வெளியிடுறாங்க. இதோட ஆய்வு எப்படி அவங்க செய்திருக்காங்கன்னா, முதல்ல 1ல இருந்து 15 மாசம் 1 to 15 months ஏஜ் உள்ள குழந்தைங்களுக்கு இடையில இவங்க ரிசர்ச் பண்றாங்க. யாருக்கெல்லாம்னா ஆப்பிரிக்கா அமெரிக்கா மிக்ஸ்டாகி பிறந்த குழந்தைங்களுக்கும் காகசியர்கள், அவங்க புவர் காகசியர்களா இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கும் இடையில என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு முதல்ல ரிசர்ச் பண்றாங்க. அப்போ அவங்க மார்க்ஸ் அதுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கா அமெரிக்கா மிக்ஸ்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க. அதுல கொஞ்சம் மார்க்ஸ் போடுறாங்க. அதே ஆக்டிவிட்டீஸை காகசியஸ் பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. சேம் மார்க்ஸ் போடுறாங்க. ஆனா மார்க் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பிரிக்கா அமெரிக்கா மிக்ஸ்டு குழந்தைங்க அதிகமா மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த ரிசர்ச்ல எதெல்லாம் முக்கியமா எடுத்துக்கிட்டாங்கன்னா, குழந்தைங்களோட ஜெண்டர், ஏஜ், பேரண்ட்ஸோட எஜுகேஷன், இது எல்லாமே கம்பேர் பண்ணி தான் இந்த ரிசர்ச் இவங்க பண்றாங்க. அப்படின்னா இந்த ஸ்கேலை யூஸ் பண்றாங்க. அப்ப இவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் இன்னும் நம்ம இதை பத்தி அதிகமா ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையை தூண்டி விடுறதுனால இவங்க இன்னும் இந்த இன்ஃபன்ட்ஸோட வளர்ச்சியில என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்கு, எப்படி நம்ம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு இந்த ரிசர்ச்சை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்படி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்ததான் பெய்லி 2. ஃபர்ஸ்ட் பெய்லி 1 கொண்டு வந்தாங்க 1965ல. நெக்ஸ்ட் நான்சி பெய்லி 1993ல. பெய்லி 2 அறிமுகப்படுத்துறாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது யாருக்கிடையில அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, நார்மலா இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கும் டவுன் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு இடையில இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி டவுன் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸோட டெவலப்மெண்ட்ல எப்படி நம்ம இன்னும் கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கு இந்த பெய்லி ஸ்கேல் 2 யூஸ் பண்றதுக்கு கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ரிசர்ச் அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
2006 இருந்து 2019 வரைக்கும் பெய்லி 3 யூஸ் பண்றாங்க. இந்த பெய்லி 3 வந்து ஃபுல்லுமே பிளே ஆக்டிவிட்டிஸ், நிறைய விளையாட்டு கொடுத்து அது மூலமா பிள்ளைங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சு இந்த 2019 வரைக்குமே இதை தான் யூஸ் பண்ணாங்க. எப்போன்னா 2006 இதை கொண்டு வராங்க. 2006 இருந்து 2019 வரைக்கும் இப்போ யூஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஸ்கேல் என்னன்னா பெய்லி 4. பெய்லி 4 தான் இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்டாக வந்து போயிட்டு இருக்கு. இதுவும் பிளே ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இனி இந்த ஸ்கேல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த பெய்லி ஸ்கேலோட மெயின் பர்பஸ் என்னது? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் டிலே இன் ஏர்லி சைல்ட்ஹுட். இப்போ குழந்தைங்க ஒரு வீட்டில் பிறந்திருக்கு, இந்த குழந்தை வளருது. பிறந்ததுல இருந்து 10 நாள் அது வரைக்குமே அவங்க உடம்புல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்கின் எல்லாமே அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்ததுனால ஃபுல்லுமே அந்த கோட்டிங்கில் இருக்கும், அது எல்லாமே ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 15 நாள் ஆகும். 15 நாள் ஆனதுக்கப்புறமா குழந்தைங்க வந்து நல்ல கண்ணெல்லாம் திறந்து வெளிச்செல்லாம் பார்ப்பாங்க. 16வது நாளில் இருந்தே நம்ம வந்து நோட் பண்ண பாதிக்கிறோம். ஏன்னா 16 நாள் எல்லாம் ஆகும்போது குழந்தைங்க கண்ணெல்லாம் நல்லா திறந்து ஆட்களையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து ஆனால் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இது வந்து நார்மல், கொஞ்ச நாளோட விடுவாங்க. அப்படியே நம்ம விட்டு விட்டு 42 months 3.5 வயசு ஆகுது. இந்த 3.5 வயசு ஆகுறதுக்குள்ளாடி குழந்தைங்களோட வளர்ச்சியில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். க்ராஸ் அண்ட் கோகினிட்டிவ் ஆக்டிவிட்டி, மோட்டர் ஸ்கில் எல்லாத்துலேயுமே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து குழந்தைங்க வந்து வளர்றாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருக்கோம். பெரும்பாலும் இதை வந்து அம்மா ரொம்ப நோட் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கும் அம்மாவுக்கும் உள்ள பாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியும் மற்ற பிள்ளைங்கள மாதிரி நம்ம பிள்ளை இல்லை அப்படின்னு. இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் ஆனவுடனே குழந்தை என்ன ஆகும், கமர ஆரம்பிக்கணும். சில பிள்ளைங்க கமரவே மாட்டாங்க, அப்படியே படுத்து இப்படி ஆளை பார்த்துட்டே இருப்பாங்க ஒழிய அவங்க வந்து கமர ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம் வர ஆரம்பிக்கும், நம்ம பிள்ளை வந்து மற்ற பிள்ளைங்கள மாதிரி இல்லையே அப்படின்னு. கொஞ்ச நாள் கூட விடுவாங்க. 6 months ஆகும். 6 months ஆகும்போது அந்த குழந்தை வந்து கமர ஆரம்பிக்கல அப்படின்னு வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைக்கு வளர்ச்சியில ஏதோ ஒரு டிலே இருக்கு அப்படின்னு நம்ம டயக்னைஸ் பண்ணணும். அந்த டயக்னைஸ் பண்றதுக்கு தான் இந்த பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட் யூஸ் பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் சைக்காட்ரிஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ பீடியாட்ரிஷியன்ட்ட நம்ம போய் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் குழந்தைங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. நார்மலாக அவங்க சொல்லுவாங்க, இப்படி நீங்கள் பண்ணுங்கன்னு. அந்த இது குழந்தைங்க வந்து இன்னும் இதாகலைன்னா அப்புறம் நம்ம சைக்காட்ரிக்கிட்ட வந்து விடுவாங்க. அவங்க வந்து சில எக்ஸசைசஸ் வந்து சொல்லி தருவாங்க, குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சொல்லி செய்யணும். டேஸ்ல இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க குழந்தைங்களோட வந்து டாக் கொடுப்பாங்க. பிறந்த குழந்தை ஆனாலே ஐயோ பார்க்குறான், சிரிக்கிறான், என்ன பண்ணுற, அப்பா பார்க்குறியா, அம்மா பார்க்குறியா அப்படின்னு எல்லாம் அவங்க வந்து எந்த ரிலேஷனுமே இல்லாமல் பேசுவாங்க. இதெல்லாம் பிறந்த குழந்தைக்கு இதெல்லாம் தெரியவா போகுது அப்படின்னு நாம நினைப்போம். ஆனால் அந்த குழந்தைங்களோட இந்த இயர் சென்ஸ் வந்து நல்லா இருக்கா. சில குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம பேச சிரிப்பாங்க. அப்போ அவங்களோட சென்சரி ஆர்கன் வந்து ரொம்ப டெவலப்மெண்ட்டாக இருக்குது. நம்ம சொல்கிறத வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்கன்னா நம்மளும் மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறதுல அந்த ஆர்கன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது, நம்மளோட அந்த வைப்ரேஷன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அப்போ டெவலப்மெண்ட் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி போது கரெக்டாக நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ இதோட மெயின் பர்பஸ் என்னது, இட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை த டெவலப்மெண்ட் ஆஃப் டிலே இன் ஏர்லி சைல்ட்ஹுட். சின்ன வயசுலேயே நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ சில பிள்ளைங்க வந்து
பேரண்ட்ஸ் விட்டுருவாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தைங்க அவங்களுக்குள்ளாலே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்படியே அந்த குழந்தை பேசாம மௌனியாவே இருக்கும். சில பிள்ளைங்க நடக்கவே மாட்டாங்க, அப்புறம் அவங்க ட்ரை பண்ணுறதே விட்டுருவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அது வந்து வயசுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறதுக்கு கமர்றதுக்கு சில பிள்ளைங்க ஊறவே மாட்டாங்க, ஆனால் டைரெக்டாக எழும்பி நடந்துருவாங்க. அப்போ அந்த காலகட்டத்திலேயே பேரண்ட்ஸுக்கு டென்ஷன் வரும். இப்போ டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர்ஸ் வந்து இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளை நார்மலாக தான் இருக்கான், வளருவான் சரியானதுல வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க ரொம்ப இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணும்போது மார்க்கு கம்மியாக எடுப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைக்கு அட்டென்ஷன் தேவை, நீங்கள் வீட்டில் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, இந்த பொருளை கொடுத்து மக்களே அந்த பொருளை எடுத்துட்டு வா, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கலரு, இது என்னது இலை பூ, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி சாப்பாடு ஊட்டும் போது கூட பேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது, காக்கா நீ சாப்பிட்டு இல்லைன்னா காக்கா கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? பிள்ளைங்க அப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க பேர்ட்ஸு. அது மாதிரி நிலா பார்த்து சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிலா இருக்கு, நைட்டு சாப்பாடு கொடுக்கும்போது அதுதான் நம்ம தமிழில் கூட ஒரு பாட்டு ஒன்று, நிலா நிலா ஓடிவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதுக்குன்னா இன்ஃபேன்ட் டெவலப்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சரியான விதத்தில் அந்த டெவலப்மெண்ட் இல்லை, டிலே ஆகுது, அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபேன்ட் டெவலப்மெண்ட். இதோட இன்னொரு பர்பஸ் என்னன்னா, it helps researchers used to BSID. BSID-னா என்ன? Bailey Scale of Infant Development can be as a research tool. ஒரு ரிசர்ச் டூலா இதை எடுத்து நம்ம சில்ட்ரன்ஸ் கிட்ட, ஒரு சில்ட்ரன் இல்லை நிறைய சில்ட்ரன் கிட்ட வந்து நம்ம இந்த பெய்லி ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரே ஏஜ் உள்ள சில்ட்ரன்கிட்ட செய்வாங்க, அப்புறம் கொஞ்சம் வயசு டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சில்ட்ரன்கிட்ட செய்வாங்க, மிக்ஸ்டு இருக்கக்கூடிய சில்ட்ரன் அப்படின்னா ஜெண்டர் வயசில் மேல் ஃபீமேல். அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப படித்தவங்களாக இருப்பாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து படிப்பு கம்மியாக இருக்கும், அவங்களோட குழந்தைங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹவு டஸ் திஸ் ஸ்கேல் அசஸ் டெவலப்மெண்ட் டிலேஸ்? இந்த ஸ்கேல் வந்து எப்படி டெவலப்மெண்ட்ல டிலே இருக்குன்னு உள்ளதை காட்டுது, அசஸ் பண்ணுது அப்படின்னா, this test is given in a series of play oriented tasks that progressively gets more difficult. இந்த டெஸ்ட், இந்த ஸ்கேல்ல வந்து கண்டினியூஸான பிளே ஓரியன்ட் விளையாட்டோட சேர்ந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி உள்ள டாஸ்க் வந்து கொடுத்து, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபெமிலியர் ஆனதுல இருந்து நான் ஃபெமிலியர் ஆனதை வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம செய்யும்போது அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா, கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க் கொடுக்கணும், கண்டுபிடிக்காததுக்கு மார்க் இல்லை. அந்த மாதிரி டிக் பண்ணி கண்டினியூஸாகவே நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணோம். இதோட டைம் பீரியட் பார்த்தோம்னா 30 to 45 minutes. வந்து டிஃப்ரெண்டான பிளே ஓரியன்ட் டாஸ்க்கை வந்து கொடுத்து அவங்களுக்கு மார்க் போட்டுகிட்டே வரணும். 45 minutes முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, நார்மலாக அந்த வயசில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எவ்வளோ மார்க் எடுத்திருக்கு, அதை நம்ம ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணி நமக்கு ஸ்டாண்டர்டாக வச்சுருப்போம். அதுக்கு கூட இதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு அந்த மார்க்கோட சேர்ந்து வந்ததுன்னா குழந்தை நார்மலாக இருக்கிறான், அவனோட வளர்ச்சி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓகே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அட்டென்ஷன் தேவை, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இப்படி வந்து செய்யணும் அப்படின்னு உள்ள இது ஹாஸ்பிட்டல்லையே வந்து சில நேரங்கள் வந்து டைம் கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்கள் இங்கே வந்து அந்த மாதிரி செய்யறதுக்கு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட். ஸோ how it assess developmental delays? This test is given in a series of play-oriented tasks that progressively gets more difficult. பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டே இருக்கேன், அது என்ன ஸ்கேல், அது எப்படி வந்து
செய்வாங்க. விளையாட்டு மூலமா வந்து இந்த ஸ்கேலை யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். டைம் பீரியட் 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளாடி விளையாட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மூலமா வந்து குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்ல எதுவும் டிலே இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அது என்ன ஸ்கேல்ஸ் பேசிஸில் வந்து இந்த விளையாட்டை கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொகினிட்டிவ் ஸ்கேல். குழந்தைங்களோட அறிவு எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பழக்கப்பட்ட பொருள், பழகாத பொருள் இது எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வந்து அதில் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ மிக்ஸாக வந்து வச்சுருப்பாங்க, குழந்தைங்கள விடுவாங்க. அவங்க எது வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பழகின பொருளை டக்குன்னு எடுப்பாங்க. அவங்க அடிக்கடி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருக்கும். இப்போ பென்னு, கேலண்டர், அப்புறம் சாவி, பேரண்ட்ஸ் வந்து சாவி வச்சு விளையாடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கப்பட்ட பொருளாக இருக்கும். இப்போ அதெல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு ஸ்கேல், அறிவாற்றல் சார்ந்த அளவீடு அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கொகினிட்டிவ் ஸ்கேல். நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் ஸ்கேல். லாங்குவேஜ் ஸ்கேல்னா கம்யூனிகேஷன், மொழி. தமிழ் இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம ஊர்லாம் தமிழில் பேசுவாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன மொழி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மொழியில தான் முதல்ல வந்து குழந்தைங்கள்ட்ட இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணுவாங்க, லாங்குவேஜ் ஸ்கேல். நெக்ஸ்ட்டு மோட்டார் ஸ்கேல். அவங்களோட ஆக்டிவிட்டி, நடக்கிறாங்களா, ஓட சொல்கிறது, ஒரு பொருளை அங்கே வச்சுட்டு இங்கே இருந்து ஓடி போய் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்னஸாக போய் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்க்கக்கூடியது. நெக்ஸ்ட் சோஷியல் எமோஷனல் ஸ்கேல். சோஷியல் எமோஷனல் ஸ்கேல்னா மற்றவங்க கூட குழந்தைங்களோட பாண்டிங் எப்படி இருக்கு. அவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸை கண்டா பயப்படுவாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. குழந்தைங்க அவங்களோட சிப்ளிங்ஸ் கூட அடி பிடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, எந்த பொருளையும் கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு தெரியாத இடத்துல போயிட்டு நம்ம ஒரு குரூப்பில் வந்து விட்டுருப்போம், பக்கத்தில் இருக்க குழந்தைய கடிச்சு வச்சுக்குவாங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி அவங்கக்கிட்ட எப்படி இருக்குது. சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க, எதுனாலும் கொடுப்பாங்க. பிஸ்கட் இருக்கும் கையில், அவங்க ஃப்ரெண்ட் ஒன்று கேட்டால் அம்மா சொல்லுவாங்க ஒன்று கொடு அப்படின்னு உடனே எடுத்து கொடுப்பாங்க. சில பிள்ளைங்க நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்டை போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு பிடிச்ச திடீர்னு ஒரு பொருள் வந்து டாய் பார்க்குறாங்க, அது வேணும் அடம் பிடிக்கிறது. இப்போ பிள்ளைங்களுக்கு பெரும்பாலும் மொபைல் தான் தேவை, மொபைல் கொடுக்காம இருந்தாலே அடம் பிடிச்சிருவாங்க. இதுதான் வந்து சோஷியல் எமோஷனல் ஸ்கேல். அவங்களோட சோஷியல் எமோஷனல் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதா அந்த சோஷியல் எமோஷனல் ஸ்கேலு. மோட்டார் ஸ்கேலில் வந்து ஓடி போய் எடுக்க சொல்கிறது, உட்கார சொல்லுவாங்க, எதையாவது பொருளை கொடுத்து அதை பிடிக்க சொல்கிறது, இது எல்லாமே மோட்டார் ஸ்கேலில் வரும். அப்புறம் அடாப்டிவ் பிஹேவியரல் ஸ்கேல். இது எல்லா ஸ்கேலையுமே அவங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா குழந்தை இந்த சொசைட்டியில் எப்படி அடாப்ட் பண்ணுறான். இப்போ பேரண்ட்ஸ் அம்மா விட்டுட்டு போயிடுவாங்க, ஓன்னு அழுவாங்க. சில பிள்ளைங்க கொஞ்ச நேரம் அழுவாங்க, அழுதுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. சில பிள்ளைங்க பேரண்ட்ஸ் வர்றது வரைக்குமே அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அடாப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். சில பிள்ளைங்க என் அம்மாட்ட போடு என்னை கொண்டு விடுங்கன்னு அழுவாங்க. இப்போ அதான் அடாப்டிவ் பிஹேவியரல் ஸ்கேல். அப்போ இவ்வளோத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த பிளே ஓரியன்டட் டாஸ்க் இருக்கும். வாட் ஆர் த ஸ்கேல்ஸ் ஆஃப் BSID? Cognitive scale, language scale, motor scale, social emotional scale and adaptive behavior scale. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஸ்கேல். நெக்ஸ்ட் இஸ் ஹவு இட் அசஸ் த டிலே டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைங்க கிட்ட வந்து எப்படி இந்த டிலே டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த ஸ்கேலில் என்ன ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி இந்த ஸ்கேலை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, தட் இஸ் ஸ்கேல்ஸ் ஆஃப் BSID. நெக்ஸ்ட்டு இந்த பெய்லி ஸ்கேல் 3ன்னு ஒன்று சொன்னேன். இந்த பெய்லி ஸ்கேல் இது எல்லாமே பெய்லி ஸ்கேல் 3க்கு உள்ளாடி வரக்கூடியதான். அதில் கொஞ்சம் தான் அட்வான்ஸ் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைங்கள மாதிரி இல்லை, ரொம்ப டெவலப்மெண்ட்டாக இருக்காங்க, அட்வான்ஸ்டாக இருக்காங்க. நமக்கு தெரியாத விஷயம் கூட அவங்களுக்கு வந்து தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கரிக்குலம் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கேல் 3 வந்து
ப்ரீ ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து கேட்டு அதை எழுதுவாங்க, இல்லைன்னா அவங்களே வந்து கண்டக்ட் பண்ணி எழுதுவாங்க. இது வந்து இந்த பெய்லி ஸ்கேல் 3 பேசிஸில் தான். அது எது இப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சில பெரிய ஸ்கூலில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எது பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த பெய்லி ஸ்கேல் 3 பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது மாதிரி வந்து ப்ரீ ஸ்கூலில் வந்து கிரேடிங் சிஸ்டம் இதெல்லாம் கிடையாது. அவங்களோட கரிக்குலமே டோட்டலாக இந்த பெய்லி ஸ்கேலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதை வச்சு தான் குழந்தைங்களோட வளர்ச்சி மாடரேட்டாக இருக்கா, மோர் டிஃபிகல்ட்டாக இருக்கா, குட்டாக இருக்கா, எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்தோம். இந்த பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் டிலே வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம்னா 16 நாள்ல இருந்து 42 மாதம் வயசுல, அப்படின்னா 3.5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு உள்ளாடி வரக்கூடிய அந்த டிலே டெவலப்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் எ சீரீஸ் ஆஃப் ப்ளே ஓரியன்டட் டாஸ்க் வந்து கொடுத்து டைம் பீரியட் 30 to 45 minutes வந்து இந்த ப்ளே ஓரியன்டட் டாஸ்க்கை வந்து கொடுப்பாங்க. அந்த ப்ளே ஓரியன்டட் டாஸ்க்கு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா கோகினிட்டிவ், லாங்குவேஜ், மோட்டார், சோஷியல், எமோஷனல் அண்ட் அடாப்டிவ் பிஹேவியர், இது இவ்வளோத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் அந்த விளையாட்டு எல்லாமே கொடுப்பாங்க. கொடுத்து அவங்க குழந்தைங்களுக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. இந்த மார்க் வந்து சேம் ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள், நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கண்டக்ட் பண்ணி அந்த மார்க்கை ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. இந்த குழந்தைங்களோட மார்க்கையும் அந்த குழந்தைங்களோட மார்க்கையும் கம்பேர் பண்ணி தான் இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ டிலே இருக்குது டெவலப்மெண்ட்டில், நார்மலாக இருக்கிறாங்களா அப்படின்னு கால்குலேட் பண்ணி குழந்தைங்களுக்கு வளர்ச்சிக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த பெய்லி ஸ்கேல் ஆஃப் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ செஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ செஷன் பிடிச்சா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.